ஹலோ டியூட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புது வீடியோ. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் எனக்கு பார்த்திங்கன்னா பாதி நேரம் போயிடும். சரி ஏதோ இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரன் ட்ரீம்ஸ் பெர்சன் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா 2 இது வந்துச்சு. ஏற்கனவே 2 வச்சுருக்கேன், மறுபடியும் 2 வந்துச்சு. ஒரு ட்ரீமிங் கொடுத்தா கலெக்டர்னு வந்துச்சு. ட்ரீம் ஹஸ் பின் ஆடட் டு இதுன்னு வந்துச்சு. மறுபடியும் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்துச்சு. கலெக்ட் பண்ணிட்டேன். சரி இதை எங்கேயாவது போட்டோன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே போய் பார்த்தா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், எப்படி தரமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா மறுபடியும் போய் பார்த்தா கிஃப்ட்டுன்னுங்குது. சரி வேறு எதுவும் சொல்லிட்டு விட்டேன். அப்புறமா தான் பார்த்தா இது பேராஃபால் கொடுத்துக்கிறானுங்க. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா அதை அமைக்க பார்த்தா மறுபடியும் கிரியேட் ட்ரீம்குள்ளே போயிடுச்சு. ஷோபா எவ்வளோ வாட்டிடா அந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு மறுபடியும் காட்டுச்சு. மறுபடியும் போக மாட்டேன். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா எதுவும் காணும். அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உள்ளே போயிடுச்சு. அல்பைனு நம்மள மாதிரியே 2 இது இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தா 49 மேட்ச்சு நினைக்கிறேன். நல்ல பையனா அங்கே தான். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அதையே வச்சு எங்களை போட்டு 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 படுத்துனானு. அந்த தப்பு என்னால் தான் நினச்சி இப்போ நான் மேலே ஏறுவேன். ஏறுடா துணிச்சல் இல்லாமல் ஏறுடா, ஏறிட்டே இருடா, ஏறிட்டே இருடா, ஏறிட்டு மட்டுமே இருடா, ஏறிட்டு மட்டுமே இருடா, ஏறிட்டு மட்டுமே இருடா, எங்கள் பைத்திய மாதிரி சுத்தனேடா. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கில் பண்ணிட்டான். இதுக்கு மேலே கில் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பவர் ஆக்டிவேட் பண்ணான். அங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 2 பேருன்னு காமிச்சிச்சு. இன்றைக்கி அடிக்கிற அடியில் அவனுங்களுக்கு மண்டை பெதுகணும்னு சொல்லிட்டு போனேன். போய் ஒருத்தன் அங்கே அசால்ட்டாக நின்றுக்கிறான். என்ன தம்பி அசால்ட்டாக நின்றுக்கிறேன்னு போட்டு அவனை பொழந்துட்டுட்டேன். நான் தம்பி உள்ளே போயினுக்கிறான். அங்கே ஒரு எனிமி இருக்கான்னு பார்த்தா சும்மா தான் உள்ளே போயினுக்கிறான். இங்கே உள்ளே போனால் மட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே ஒருத்தன் அடிக்கிறான். ஐயோ அடிக்கணும்னு சொல்லிட்டு நாக்கு போட்டு தரமாக பண்ணியாச்சு. அப்புறமா அவனை கில் எடுத்துட்டு இப்படி வந்து அவனை கில் எடுத்துட்டான். அங்கே பார்த்தா என் ஃப்ரெண்டுங்க எடுத்துட்டான். இப்போ ஒரு தப்பு பண்ணேன். இந்த மோட்டோ போட்டதுக்காக அவனுங்க எப்படி அடிப்பானுங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரவுண்டு இங்கே சரி நம்ம MP5 எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு சிப்பு போட்டேன். போட்ட பிறகு எல்லோரும் என்ன எடுத்துக்கிறாங்க, ஸ்கேட் போர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம்னு சந்தோஷமாக வந்தேன். இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்கிறோம், ஒரு ஸ்டார் வின் ஆகிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தேன். அதுவும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம், 2 பாயிண்ட் ஏதாவது கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். போனேன்னா இவன் கூட போனது பெரும் பாடாயிருச்சு. இவன் அடி வாங்குறானே சொல்லிட்டு ஏதோ ஒரு எனிமி இருப்பான், கீழே குச்சின்னு அதே மாதிரி வந்தான். எப்படி நான் எத்தனை டேமேஜ் கொடுத்தேன்னு பாருங்க, போட்டான். சரி மேலே ஒருத்தன் இருக்கான், அவனை போய் காப்பாற்றுவோன்னு போனேன். எங்கடா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு பையன் இருந்துருப்பான். எனக்கு சத்தியமாக தெரியாது. இங்கே ரீலோட் ஆகிறதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரிடாப்ப வந்து ஹெல்ப்பாவது பண்ணுங்கன்னு கீழே குதிக்கலான்னு பார்த்தா இங்கே ஏதோ அடைச்சி வச்சிருக்கேன், முடிஞ்சிச்சு. சரி அவனையாவது வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியல. ஒவ்வொருத்தனா டப்பு டிப்புன்னு நாக்க இருப்பானுங்க. இவன் நாடானா கன்று சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்குள்ளேயே போட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சரி நெக்ஸ்ட் மேட்ச்சு தான், இந்த மேட்ச்சு தான் தோற்றுட்டோம், 1-1 தானே, நெக்ஸ்ட் மேட்ச் போட்டு பொழந்துடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே MP5 எடுத்து சிப்பை போட முடியல. சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு வீடியோ காசு அது நல்லா ஆடணும்னு சொல்லிவிட்டு ஆடின்னு இருந்தேன். ஓகேவா, இங்கே ஒருத்தன் பார்த்தா அதுக்குள்ளே இப்போ இதை வாங்கணும்னு சொன்னால் நம்ம தான் வீடியோவே 2-3 நாளாக போடலையே, அப்போ இப்போ என் உள் மனசு சொல்லிச்சு.
சரி இதை பற்றி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறமா உள்ளே போயிட்டு சரி கொஞ்சம் அப்புறமா யோசிப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்தேன். மறுபடியும் இவன் கூட ஓடி வந்தது பெரும்பாடாயிருச்சு. நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்னான். நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி இது முந்திக்கின்னு போனேன். அதுவும் இங்கேயே இருக்கணும்ன்றனும் இல்லை, அதுவும் இல்லை. போயிட்டு இங்கே வசமாக மாட்டேன். சரி இவன் ஏதோ கலெக்ட் பண்ணிக்கிறான், நம்ம டீமால வேறு டீமாலான்னு பார்த்தா கொஞ்சம் ஹெட்டு காமிச்சேன், போட்டு பொழந்தான். சரி இந்த பக்கம் வந்து அடிக்கிறான்னு பார்த்தா அங்கே ஒருத்தங்கிறான். சரி ஹெல்ப்பாவது பண்ணுறான்னு அவரை சொன்னால் வந்தான். வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே டப்புன்னு போட்டான் ஒன்று. பார் அவனால் ஒரு செகண்ட் கூட ஆளை நான் நினச்சி மெடிக்கத்தான் சுற்றலான்னு பார்த்தா ஒரு செகண்ட் கூட ஆளை போட்டு வளர்ந்துட்டான். ஒன்றும் இவன் எங்கடா வர போகிறான் 1v3ன்னு சொல்லிட்டு நான் ஹோப்லெஸ் ஆகிட்டேன். இவனே ஒரு நூவு மாதிரி ஓடுனுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு மனசு சொல்லிச்சு நீயே ஒரு நூவு தான்டான்னு. சரி அது இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவன் மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பச்சையாக போய் தவறும். இந்த நாயை பாருங்க, லூட்டுக்கு சத்தவன் ஜோனில் போயிட்டு அவன் லூட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். நல்லா இருங்கப்பா நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கண்ணான MP40 எடுத்துக்கினேன். MP40 எடுத்துக்கினேன். பிறகு சரி இந்த மேட்சாவது அடிச்சு ஆகணும்டா, 2 கொண்டுன்னு வந்துட்டோம், இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மேட்ச் பாயிண்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போனேன். என்ன நினச்சேன், நீங்களே வரேன், நான் அப்படியே சைலண்ட்டாக மியூட்டடில் இருப்பேன். இப்போ பாருங்கள் முந்திரி கொட்டை மாதிரி கீழே ஊற்றிப்பேன். மறுபடியும் ரீலோட பிரச்சனையிலேயே தோற்றேன். மறுபடியும் போட்டாங்க, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச்சு 3 ரவுண்டு நான் அந்த ஒரு மேட்ச்சுக்கு எமௌண்ட் போட்டேன்னு சொல்லிட்டு 3 ரவுண்டு போட்டு 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 அடிச்சிருப்பாங்க. இந்த வாட்டியாவது அடிக்கிறோண்டான்னு சொல்லிட்டு MP5 3 சிப்பெல்லாம் ஏற்றுக்கினு MP40 எல்லாம் ஏற்றுக்கின்னு ஓடி நின்றேன். சரி இந்த மேட்சாவது அடிச்சிருவோம், நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு வச்சுருந்தேன். இந்த மேட்சும் புஷன் தான் போச்சு. பாருங்க நீங்களே பாருங்க, நான் அதுக்கு சொல்கிறதுக்கு இப்படி இவனுக்கு கூடயே இருந்துடணும். முந்திரி கொட்டை மாதிரி அவனுங்க தான் முந்திக்கினானுங்க. என்ன பண்ணும், ஒன்று அவங்க கூட போய் பேக்கப் கொடுத்துக்கணும், இல்லைன்னா ரைட் சைடில் போனவங்க கூட பேக்கப் கொடுத்துக்கணும். அதுவும் இல்லை, தனியாக இங்கே வந்து மாட்டினேன். சரி இப்போயாவது போயிட்டு அவனுக்கு சரியான டேமேஜ் இருந்துச்சே ஒன்று அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணல. அவ்வளோதான் 2 vs 4 முடிஞ்சுதா சோலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து அங்கே ஒருத்தர் தான் போட்டு அவனுக்கு சரியான டேமேஜ். அப்புறமா கீழே எவனாவது வரானுங்களான்னு பார்க்க வந்தேன். வந்து இங்கே கொஞ்ச நேரம் நின்னேன். சரி பின்னாடி எவனாவது வந்து அச்சிட போகிறான்டான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புகிறேன். ஓகேவா, திடீர்னு பார்த்தா ஒருத்தன் எங்கேருந்தோ வரான். இவன் அடிக்கலான்னு பார்த்தா இவன் நாக்கு. சரி இவனையாவது அச்சிருவான்னு சொல்லிட்டு சரியான டேமேஜ் கொடுத்தேன். பயப்புள்ள சாகவே இல்லை. சரி 1v3 எங்கே அடிக்க போகிறான் இந்த தருதலைன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சரி அந்த கில்லாவது கிளியர் பண்ணுறான்னா அதுவும் ஸ்பீடாக வர மாட்டேங்கிறான். அதுக்குள்ளே கிளியர் பண்ணிட்டான். இங்கே நின்னான் கொஞ்ச நேரம் அப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்தான் ஒரே இடத்துக்கு. மறுபடியும் இப்படி வந்து உள்ளே போயிருந்தா அது கில் அடிச்சிருக்கலாம். இங்கே ஜோனில் மாட்டியிருப்பான் ஜஸ்ட் மிஸ். இப்படி வந்து இங்கே நிற்பாம்பரு, தலையை காமிப்பாம்பரு, ஒரு அடி. ஆனால் வெளியே வந்து போட்டு பொழந்தெடுத்தான். அவ்வளோதான் மேட்ச்சை தோத்தாச்சு. சரி இதை போடுவோமோ வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுக்குள்ளே. அப்புறமா தான் நம்ம செஞ்ச தப்பை உணர்த்துறதுக்காக இதை போடணும்,
எப்பயும் நீங்களும் கேட்டுக்கோங்க, இந்த மரண மேட்ச்சுக்கு அப்புறமா நான் எந்த மேட்ச்லேயும் எமோட் போட மாட்டேன். அப்படி என்ன வெறுப்பேற்றினானுன்னா எமோட் போடுவேன். நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கோங்க. எமோட் போடணுமா போடக்கூடாதா அதை நீங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ஆலில் வச்சுருங்க. ஓகேவா? மறுபடியும் நான் போயிட்டு வியூ பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் 10 தான் இருந்துச்சு. சரி இது ஏதோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் நான் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். மறுபடியும் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணேன். குண்டா பசங்க எதை குத்தானுங்க பாரு, ஏதோ ஒரு சிப்பு குத்தானுங்க. சரி 40 டைமண்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, டைமண்ட் எப்போ வாங்குவோம், இது எப்போ வாங்குவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பாய். அப்புறமா தான் இது எப்பயும் வந்துட்டு இன்னும் சேஞ்சே பண்ண. சீசன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிறான்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். மறுபடியும் கோளார் கோபி. சரி காய்ஸ், இந்த வீடியோ இது முடிச்சிக்கலாம்.